பேருமே போயிட்டாங்க, 2 பேருமே செத்துட்டாங்க. அடுத்த மாசம் கல்யாணம்ப்பா, போயிட்டாங்கப்பா. திருமணத்திற்கு தயாராக இருந்த இளைஞரும் அவரது வருங்கால மனைவியும் கரூர் தாவேக்க கூட்ட நெரிசலில் உயிரிழந்திருப்பது அவ்விரு குடும்பங்களையும் துயரில் ஆழ்த்தியிருக்கிறது. கரூர் காமராஜபுரத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி கணவனை இழந்த நிலையில் சித்தாள் வேலை செய்து மகன் ஆகாஷை பொறியாளராக்கினார். ஐடி ஊழியரான ஆகாஷுக்கு காதலி கோகுலஸ்ரீயுடன் அடுத்த மாதம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் விஜயின் தீவிர ரசிகரான ஆகாஷ் தாவேக்க பிரச்சார கூட்டத்திற்கு தனது வருங்கால மனைவி கோகுலஸ்ரீயையும் அழைத்து சென்றிருக்கிறார். அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். எந்த கெட்டவளும் கிடையாதுங்க, நல்ல பையன், நல்லா படிப்பான், யார்ட்டையும் கெட்டவளுக்கு போய் சட்டைக்கு போக மாட்டான், எந்த கெட்டவளுக்கும் இல்லை, சூப்பர் பையன். நைட்டு இன்னும் வந்து தெரியல, திடீர்னு போனால் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக செய்யணும். போயிட்டு மேலே தான் வந்து பார்த்துருக்காங்க, கீழே வரும்போது நடந்த சம்பவம் இது மாதிரி மிதிச்சதா அடித்ததா என்னன்னு தெரியல. மொத்தத்தில் வரும்போது தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. 6 மணிக்கு 6:20க்கெலாம் வந்து அம்மாட்ட பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனை நடந்தது தானே இது. அது வரைக்கும் நான் தான் பேசியிருக்காங்க. அம்மா போகும்போது கேட்டிருக்காங்க, அவங்க அம்மாட்ட அப்படியே பேசியிருக்குது, இந்த பையனும் பேசியிருக்கா. அப்படி இந்த நாய் அவன் இல்லைன்னா சாப்பிடாது ஒன்றும் பண்ணாது. இன்னும் 2 நாள் ஆச்சு அந்த நாய் அவனை தேடிட்டே இருக்கு. அதான் உள்ளே வச்சு பூட்டிட்டு இருக்காங்க. அவன் வரான்னு தெரிஞ்சு அந்த வண்டி சவுண்டு கேட்டாவே நாய் வெளியே வந்து நிற்கும். அவனை எதிர்பார்த்துட்டே இருக்கு அந்த நாய். அதுக்கு என்ன சொல்றது எங்களுக்கே தெரியல. இரவு நெடுநேரமாகியும் மகன் வராததால் மருத்துவமனைக்கு சென்று பார்த்த தாயார் ராஜேஸ்வரி இருவரும் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தார். மகனின் மரணச் செய்தியை கேட்டு அவர் கதறியது அப்பகுதியை சோகத்தில் ஆழ்த்தியது. இழப்பீட்டுத் தொகை எத்தனை கொடுத்தாலும் தங்கள் பிள்ளைகளுக்கு ஈடாகாது என்று இரு குடும்பத்தினரும் கண்ணீர் வடிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி.